பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 84:5 வசனத்துடைய முதல் பகுதி, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறதான நபர் எஸ்தர். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமான் வஞ்சகமாக யூதரை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட பேசி ஒரு முத்திரை, அவருடைய முத்திரை போட்ட லெட்டரை எல்லா பக்கமும் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாரும் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போது மொர்தகாய் எஸ்தர் இடத்துல சொல்லி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி நீ தான் போய் ராஜாவிடத்துல யூதருக்காக பேசணும். அப்போ எஸ்தர் சொல்கிறாங்க, நான் கடந்த 30 நாளளவும் ராஜா என்னை கண்டுக்கவே இல்லை. ராஜா கூப்பிடாம யாராவது அவரை பார்க்க போய் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்காம போயிடுச்சுன்னா, அவர் தன்னுடைய புச்சங்கோலை நீட்டலைன்னா அவங்க சாகணும். இதுதான் நடைமுறை. இதுதான் அந்த இடத்துல அங்கே வந்து வழக்கமாக இருந்துச்சு. இதை மீறி நான் போகிறேன், ஆனால் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க, புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவங்க 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தரிலே தன்னை பலப்படுத்தி கொண்டு அந்த ராஜாவினிடத்துல போகிறாங்க. பாருங்க, ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்குது, அந்த சட்டம் மாறுதலாய் முடிவடையுது. அதோடு மாத்திரம் இல்லை, நம்ம எஸ்தர் 9வது அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது, அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. எஸ்தர் அதுக்கு முன்பாக கட்டளையை குறித்து இவங்க பயப்படுறாங்க. ஐயோ, நான் போனால் ஒருவேளை இது சாத்தியமாகலைன்னா நான் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தரை தன்னுடைய பலனாக கொண்டு ராஜாவை பார்க்க போன பொழுது ராஜா சொல்லிட்டாரு, நீயே கட்டளை இயற்றலாம்ப்பா, நீயே கட்டளை போடு, நீயே அதை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த முழு அதிகாரத்தையும் எஸ்தருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தில் பாருங்க, அழகா ஆவியானவர் எழுதியிருக்கிறார், இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. யாரு கட்டளை குறித்து பயந்து கொண்டிருந்தாங்களோ அவங்களே கட்டளை போடத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்போ தெரியுமா? 3 நாட்கள் கர்த்தரிடத்துல காத்திருந்து கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு அவங்க ராஜாவை போய் பார்க்குறாங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிவடைய செய்து சட்டத்தை இயற்றுகிறவர்களாக எஸ்தரை மாற்றினார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.